வந்தாளம்மா. வானம் முழுதும் அதிர்ந்ததம்மா. உக்கிர ரூபம் கொண்டு நின்று உலகம் காக்க எழுந்தாளம்மா. சூலம் ஏந்தி சுடராய் நின்று சூழ்ந்த இருளை வென்றாளம்மா. அன்னை வந்த கதையை கேளு, அருள் புரியும் சக்தியை கேளு. சூடி மூவுலகையும் கையில் பிடித்து அட்டகாசம் செய்த தீயை அடக்கிய தாயே நீதானம்மா. அச்சமில்லாம் முதலுதம்மா. சக்தி எங்கள் உயிரின் நம்பிக்கை நீ. வேப்பிலை வாசம் வீசும் நேரம், வெண்பொன் தீபம் ஏறும் நேரம், பக்தர் கூடி பாடும் வேளை பரமானந்தம் பொங்குதம்மா. அம்மா காளி அம்மா அருள் கேளு, அவள் ஆதிசக்தி மகிமை கேளு. வக்கர ரூபம் கொண்ட தாயை வணங்கி நின்று புகழை கேளு.
அவள் அன்பு நிறைந்த மொழி கேளு உலகம் காக்கும் தாயின் பாதம் உணர்ந்து நின்று சரணம் கேளு குழந்தை சிரிக்கும் இல்லம் தோறும் குளிர்ந்த நிழலாய் வந்து சேரும் தாய் கரங்கள் போல காக்கும் தங்க ஒளியே நீதானம்மா உழவர் நிலத்தில் மழை பொழிந்து உயிர்கள் எல்லாம் வாழ்வு கொடுத்து மண்ணின் செல்வம் பெருக வைத்த மக்கள் தாயே மாரியம்மா காடு மேடு பாதையெல்லாம் காவல் நின்று காப்பவள்தான் இருள் சூழ்ந்தால் தீபம் போல இமைக்காமல் நிற்பாளம்மா பயமென்ற சொல்லை நீக்கி பக்தர் உள்ளம் துணிவை ஊட்டி வெற்றி பாதை காட்டும் தாயே வேதநாதம் மாணவளே ஆதி அந்தம் இல்லா ஜோதி அகிலம் காக்கும் பராசக்தி அம்மா என்றே அழைத்தால் போதும் அருள் மழையாய் பொழிவாளம்மா நெஞ்சம் முழுதும் உன்னை வைத்து நேரம் தோறும் நாமம் சொல்லி நித்தம் வாழும் உயிர்கள் எல்லாம் நிம்மதி காணும் முந்தன் அருளா அம்மா காளியம்மா கதை கேளு அவள் அருள் வடிவம் இங்கு கேளு பக்தர் காளி தாயின் பாதம் வாழ்வின் முழுதும் சரணம் கேளு மாரியம்மா மங்கள தேவி மக்கள் எல்லாம் காக்கும் தேவி கருமாரி கண்ணமணியே காத்திடுவாய் தாயமணியே சமயபுரம் சாந்தி தந்தாய் சமயம் காக்க சக்தி நின்றாய் புன்னை நல்லூர் பொன்னாய் வந்து பூமி காக்க அருளை தந்து முத்துமாரி மோகன ரூபி முண்டக கண்ணி மாய ரூபி காளியம்மா கற்பகத்தாய் கனகதிர்கை காவல்தாய் அங்காளம்மா அன்பின் வடிவு அகிலம் காக்கும்
புண்ணியம் சேர்க்க மக்கள் நின்று பாகம் செதல் அருள் வேண்டுதல் பாகம் செதல் அருள் வேண்டுதல் பிள்ளையில்லா வீட்டில் வந்து புன்னகையாய் வாழ்வு தந்து கல்வி தேடும் மாணவனுக்கு கண்ணொளியாய் வழிகாட்டுவாய் கடன் சுமைகள் கல்லாய் நின்றால் கண்ணீரோடு மக்கள் வந்தால் கருணை கொண்டு கையை நீட்டி கஷ்டம் எல்லாம் களைவிடுவாய் பாகம் செதல் அருள் வேண்டுதல் அருள் வேண்டுதல் பாகம் செதல் அருள் வேண்டுதல் அருள் வேண்டுதல் சேலத்தம்மா செல்வம் தந்து சென்னை நகரில் சாந்தி நின்று மதுரை மீனாட்சி ரூபம் கொண்டு மக்கள் உள்ளம் குளிரச் செய்து ஈரோட்டம்மா இன்பம் தந்து கோவை நகர் காக்கும் வந்து திருச்சி மண்ணில் தீபம் ஏற்றி தினம் பக்தரை காத்திடுவாய் பாகம் செதல் நோய் தீர்க்கும் தாய் பாகம் செதல் நோய் தீர்க்கும் தாய் அம்மை நோயின் வேதனை கண்டு அழும் குழந்தை அருகில் வந்து வேப்பமர நிழலில் நின்று வேதனை எல்லாம் போக்கிடுவாய் மஞ்சள் நீரும் குங்குமமும் மக்கள் நம்பும் புனிதமும் உன் திருநாமம் சொன்னால் போதும் உடல் மனமும் குணமாயாகும் பாகம் செதல் சக்தியின் வடிவு பாகம் செதல் சக்தியின் வடிவு எட்டு திக்கும் ஒளியாய் நிற்கும் எல்லை காக்கும் காவல் இருக்கும் சிங்க வாகனத்தில் நீயே வந்து சீற்றமெல்லாம் சாம்பல் செய்து திரிசூலம் கொண்டு தீமை வெட்டி தீய சக்தி எல்லாம் ஒட்டி அன்பு வடிவில் அருளை பொழிந்து ஆதரவாக நிற்பவளே பாகம் செதல் மக்களின் நம்பிக்கை பாகம் செதல் மக்களின் நம்பிக்கை விவசாயி விதைக்கும் நேரம் விண்ணை நோக்கும் நம்பிக்கை பாரம் மழை பொழிந்து வயல்கள் காக்க மாரியம்மா வருவாள் அங்கே மீனவர் கடலுக்கு செல்ல மனதில் உன்னை வைத்து செல்ல அலைகள் கோபம் கொள்ளும் வேளை அம்மா காப்பாள் உயிரை மேலே பாகம் செதல் நிறைவு மங்களம் பாகம் செதல் நிறைவு மங்களம் மங்கள தீபம் ஏற்றி வைத்து மனமுருகி உன்னை நினைத்து மாலை சூட்டி பாடும் நேரம் மாறும் வாழ்வின் எல்லா பாரம் மாரியம்மா தாயே நீயே மண்ணில் வாழும் உயிரின் நீயே பாதம் சேர்ந்தேன் காப்பாய் அம்மா பரமானந்த ரூபி அம்மா மாரியம்மா மாரியம்மா
இளைஞனோடு களம் இறங்கும் உழவன் கூட உன் பெயரை சொல்லி நின்று உறுதி பெற்று செயலில் சென்று வியர்வை துளியில் வெற்றி வைத்து வீழும் மனதை மேலே தூக்கி உழைத்த கரங்கள் காலியாக உன் அருளாலே வாழ்வு தேரா. பாகம் 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 பாகம். பில்லி சூன்யம் நெருங்கினாலும் பேயின் நிழல்கள் சூழ்ந்தாலும் உன் திருநாமம் சொல்லும் வேளை ஒளிமறையும் தீய சக்தி திருநீறு வைத்து நெற்றி காக்க தீய எண்ணம் அருகில்லாக சூலம் கொண்டு வழி சுத்தம் செய்து சுகமான வாழ்வு தந்திடுவாய். பாகம் 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 பாகம். கோவில் வேண்டாம் கல்சிலை வேண்டாம் கூப்பிட்டாலே வரும் காரியாம் உருளம் என்ற சந்நிதியில் உறைந்து வாழும் அம்மா நீயே. கண்ணீர் துளிகள் பூஜையாகும் கைகளை கூப்பின் வேள்வியாகும் உண்மை மனதில் உன்னை வைத்தால் உயிரே முழுதும் அருள் நிறையும். ஆதி ஆதி அந்தம் இல்லா ஜோதி அகிலம் காக்கும் அம்மன் நீதி பிறவி துன்பம் தீர்க்கும் சக்தி பிரபஞ்சத்தின் மூல பக்தி. மாரியம்மாருடைய போதும் மனித வாழ்வு முழுதும் தேடும் பாடம் சேரும் உயிர்கள் எல்லாம் பாரினிலே பாக்கியம் காணும். மாரியம்மா மாரியம்மா மண்ணில் வாழும் முச்சையம்மா மாரியம்மா மாரியம்மா மக்கள் நெஞ்சின் தீபம் அம்மா. கோப கண்கள் தீயாய் எரியும் கொடியாசுரர் நடுங்கி நிற்கும் உக்கிர ரூபம் எடுத்த தாயே உலகம் காக்க எழுந்த தாயே. சிவந்த நாவில் சக்தி பொங்கி சிங்க நடையில் நிலம் அதிர்ந்து சூலம் கொண்டு சம்ஹாரம் செய்து சூழ்ந்த இருளை அழித்தாளம்மா. வக்ரகா ஸ்ரீதேவி பாட்டகங்கையம்மன் ஆலயத்தில் 77வது ஆண்டு சித்திரை திருவிழா. அதாவது நிர்வாகம் ஏற்படுத்தி 77 வருஷம். ஆனால் அந்த அம்மனுடைய பிரசித்தி பாரத மண்வாரி கோல்டு மைன்ஸினுடைய ஸ்டார்ட் ஆகுது முடிந்தே இருந்துக்குது இந்த அம்மனுடைய அற்புதம். அப்படி இதில் பெரிய பெரிய ஜாமாவானுங்கெல்லாம் நடத்தின கோவில் இது கமிட்டியில். அப்படின்னாக்கா செங்கநாத ராமசாமி ஐயா அவர்களும், ஐயா குழஞ்சார் முனிசாமி, ஐயா திரு முன்சாமி தானே, திரு முத்து ஐயா அவர்கள், திரு மணிவண்ணன், திரு ஜிபி கிருஷ்ணன் இவருங்க, ஆர் தங்கராஜ், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் இந்த கோயிலை நடத்திட்டு அபிவிருத்தி பண்ணிட்டு போனவங்க இந்த கோவிலை. இன்னைக்கு பாட்டகங்கம்மா கோயில் கோலார் தங்கவாயில்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது. அதாவது 200 வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் உற்பத்தி ஆகுது பாட்டகங்கையம்மன் கோயில் மட்டும்தான். காரணம் என்னன்னாக்கா பாட்டைன்றது வழி, கங்கைன்றது நம்ம கோயில் பக்கத்தில் கங்கை ஆறு ஓடுது. பாட்டை நம்மளுடைய அம்மா இது, அதாவது பாட்டை கங்கை அம்மன் இந்த அம்மாவுக்கு பேர் சுட்டிப்பட்டு இருக்குது. இன்னைக்கு என்ட்ரிஸில் இருக்கிற அனைவருமே, கோலார் தங்கவாயில் இருக்கிறவங்க அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுக்குறாங்க. அதாவது எது போய் கடல் யாரும் இல்லைன்றதில்ல. இன்னைக்கு 151 பால் குடம் அர்த்தம். அந்த பால் குடத்தில் அறுவை சகோதரர் கோபால் அவருடைய குடும்பத்தின் சார்பாக கோவிலுக்கு பால் கைங்கரியமாக கொடுத்துருக்காரு. அதே போல் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மதியம் நம்ம பால்கார் சேகர் அவரை, திரு தீபக், இந்த மாதிரி தீபக் அவர் நிறைய பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து கூட நமக்கு கைங்கரியை ஏற்றி சிறப்பான முறையில் ஆலயத்துக்கு என்னன்னா செய்யணுன்றது கேட்டு செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லது நடந்திருக்குது. இன்னைக்கு சரியாக 7:30 மணி அளவில் இன்னைக்கு ஆலய தலைவராக நிகழ்ந்து கொண்டிருக்கும் திரு பாபு அவர்களுடைய கைங்கரத்தால் அவருடைய குடும்பத்தின் சார்பாக, பாபு அவருடைய துணைவியார் ஆனந்த செல்வி அவருடைய குடும்பத்தின் சார்பாக 7 மணி அளவில் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும்.
வருகின்ற வாரம் இன்னும் சிறப்பாக அம்மனுக்கு காலை அபிஷேக பூஜையும் மத்திய கூழி ஊற்றுதல் கும்பம் படைத்தலும் இரவு 7 மணி அளவிலே அம்மனுடைய தேரானது பவனி வரும் என்பதை கோலார் தங்கவயலில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் வந்து அம்மனுடைய அருள் பெற்று செல்லுமாறு ஆலய கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.